ஹலோ, வணக்கம். வணக்கம் சரவணன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் 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 முகன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சிறப்பா இருக்கேன். உங்களோட உலக பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. மகிழ்ச்சி. வெரி குட். சோ இன்னைக்கு ஒரு சுவையான, ரொம்ப அவசியமான டாபிக் பத்தி நம்ம பேசலாம்னு இருக்கோம். கண்டிப்பா. சோ நீங்களே அதை ஆரம்பிச்சு வச்சிருங்க. ஓகே ஓகே. இப்போ அலெக்சா, ஜெமினி, கார்டானா, சோ இதெல்லாம் கேட்கும்போது, சிரி இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த சமீபத்துல ஒரு பஸ் வேர்ட்னு சொல்றாங்க இல்லையா, செயற்கை நுண்ணறிவு. எக்ஸாக்ட்லி, அதே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சோ இந்த வீடியோ வந்து வியூஸ் பயமுறுத்துறதுக்கு இல்ல, எஜுகேட் பண்றதுக்கு, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பதிவு பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இப்போ இந்த வார்த்தையை முதல்ல நீங்க எப்ப கேள்விப்பட்டீங்க? டு பி ஹானஸ்ட், ஒரு கடந்த ஒரு 4-5 வருடங்களா தான். ஓகே. அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஓகே, அதுக்கான பரிச்சயம் கடந்த 2 வருடங்களா தான். ஏன்னா சாட் ஜிபிடிங்கிற பத்தி நான் ரொம்ப பயன்படுத்தாம இருந்தேன். ஓகே. பட் சமீபத்துல அதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அந்த டெக்ஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு நான் அதை யூஸ் பண்றேன். ஸோ அப்புறம் லேட்டஸ்டா ஒரு மொபைல் வாங்கினேன். அதுலயுமே அந்த ஜெமினிங்கிற ஏஐ வந்து அவங்க சொல்றாங்க, அது ஒரு ஃபீச்சரா சொல்றாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து ஜஸ்ட் ரவுண்ட் பண்ணாவே அது பாப் அப் பண்ணுது. ஓகே. ஸோ அந்த மாதிரி தரவுகளை கொண்டு வந்து கொடுக்கறதுல ரொம்ப உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நிறைய நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு. நான் முழுமையா பரிச்சயம்னு சொல்ல முடியாது. ஓகே. இப்போ அதாவது ஒரு ஒரு சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல, கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எல்லா இடத்துலயுமே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல இந்த ஏஐங்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்னு சொல்லலாம், இல்ல பர்டிகுலர் ஒரு விஷயம் சொல்லலாம், அது எல்லா இடத்துலயுமே ஊடுருவி இருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் கூட ஒரு ஏஐயோட ரோல் இருக்கு. அது இல்லைன்னு சொல்லி யாருமே மறுக்கவே முடியாது. இதுல டெஃபினட்டா ஏஐயோட ரோல் இருக்கு. சோ இப்போ இந்த ஏஐ பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா, இல்ல எப்படி உங்களுக்கு எப்படி ஃபீல்? ஒரு பயம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அது ஒரு அன்சர்டனிட்டி சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது நம்ம படிக்கிறோம். சமீபத்துல நேற்று நான் படிக்கும்போது நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. 6000 பேர் வந்து ஏஐனால சாஃப்ட்வேர் ஜாப்ல இழந்து போச்சு அப்படின்றாங்க. ஸோ இது டிஸ்டன்ஸ்ல இப்ப கொரோனா பேண்டமிக் வந்து சைனால இருக்கும்போது நம்ம அது ஒரு கியூரியாசிட்டியே பார்ப்போம். பட் இன்னைக்கு நம்ம இருக்கிற உலகத்துல ஒரு பக்கம் ஒரு நடக்குது, டக்கு டக்குன்னு வேகமா பரவலாம். சோ அதுக்கான சமூக பொருளாதார சிக்கல்கள் இதுல வருமோ அப்படின்ற ஒரு கவலை இருக்குது ஒரு பக்கம். ஆனா அதை பார்த்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஃபியர் இல்லை நம்மளுக்கு கிடையாது. பட் ஏன்னா சில கிரியேட்டிவிட்டியான விஷயங்கள் எப்படி இருந்தாலும் ஹியூமன் பீயிங் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பட் சர்டன்லி ரொட்டீன் ஜாப்ஸ் எல்லாம் இதுல போகுமே, அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, குறிப்பா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட ஜாப் இதுல போகும்னு சொல்லி ஒரு ஐ திங்க் பெரிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்கும் போது ஒரு கன்சர்ன், ஒரு சின்ன கவலை இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஒரு பாசிட்டிவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிற ஒரு வார்த்தையே ஒரு இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மான் வந்து உயிரோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அது தன்னை தற்காத்துக்கணும், ஓடணும். அதை விட ஓடணும். எக்ஸாக்ட்லி. எதை விட அதிகமா ஓடணும்? அது துரத்துற அந்த மிருகத்தை விட அதிகமா ஓடணும். சிங்கத்தை விட, புலியை விட, சிறுத்தையை விட, அதை எதெல்லாம் சேஸ் பண்ணுதோ அதை விட வேகமா ஓடணும். இப்போ மனுஷங்களா இருக்கிற நம்மளுக்குமே வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளே அப்டேட் பண்ணிக்கணும். நம்மளோட அந்த ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா we become a better person. ஏன்னா நமக்கு ஒரு லேர்னிங் வருது. ஸோ நம்ம வந்து அந்த ஒரு அடாப்டபிலிட்டி நமக்கு இன்னுமே பெட்டரா வருது. அதுக்கு இந்த விஷயங்கள் வந்து ஏஐல கிடையாது, ரோபோட்டிக்ஸ்ல கிடையாது. ஓகேங்களா? இது வந்து நமக்கு அவங்களுக்குமான மிகப்பெரிய பிளஸ் ஒன்று இருக்கு. அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமா புகுத்துறாங்க. அந்த ப்ரோக்ராமை தாண்டி அந்த ஏஐயா இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸா இருக்கட்டும், மெஷின்ஸா இருக்கட்டும், அதை தாண்டி அதனால செயல்பட முடியாது. எங்க வந்து இது கவலை அளிக்கக்கூடிய விஷயமா மாறுது அப்படின்னா, சோஃபார் டெசிஷன் மேக்கிங்ல ஏஐயோடைய ரோல் இல்லாம இருந்தது, மெஷின்ஸ்க்கெல்லாம் இல்லாம இருந்தது. பட் இப்போ அவங்களே சுயமா சிந்திக்கிற அளவுக்கு, டெசிஷன் மேக்கிங்கை தாண்டி சுயமா சிந்திக்கிற அளவுக்கு, கிரியேட்டிவிட்டியில உள்ள வர அளவுக்கு வரும்போது நம்ம சுதாரிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். நம்ம பயப்பட வேண்டிய இடம் அப்படிங்கறத தாண்டி சுதாரிச்சு கொள்ள வேண்டிய இடத்துல வந்து நம்ம இருக்கோம் அப்படிங்கறத நம்ம ரொம்பவே தெரிஞ்சுக்கிறோம். இப்ப எப்படி மான் வந்து கண்டிப்பா சர்வைவ் ஆகணும், மான் வந்து நினைக்கலாம் நம்மளால வேகமா ஓட முடியாதுன்னு நினைச்சதுன்னா அதனால வாழவே முடியாது. நம்மளும் இப்போ மெஷின்ஸை விட நம்ம பெட்டரா மாறணும், மெஷின்ஸை விட எஃபிஷியன்சி, நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே பெட்டரா மாறணும். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த லெதார்ஜிக் ஆட்டிடியூட் ஐடி எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அவங்க தான் அந்த மோஸ்ட் ஹிட் பர்சன் நான் சொல்லுவேன். ஓகே. இது ஐடி மட்டும் இல்லாம எல்லா துறைகளிலுமே இருக்கு. உதாரணத்துக்கு டிரைவிங், வேமோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இப்பவே டிரைவர்லெஸ் கார்ஸ் நீங்க கேப் மாதிரி புக் பண்ணிக்கலாம். சமீபத்தில் நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் கூட ஒரு வீடியோ விட்டுருந்தாரு. நான் ஆப் புக் பண்றாரு, அந்த காரை வந்து நிக்குது, இவர் ஏறி உட்காந்துக்கிற கார் போகுது. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் நம்ம ஒரு விஷயம், ஒரு வரலாற்று தகவல் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஏதோ இந்த சமீப காலத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி நினைக்கிறோம். ஆக்சுவலி இது வரலாற்றுல பாத்தீங்கன்னா 2ஆம் உலக போர்ல ஆலன் டியூரிங் ஒருத்தர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு தான் முதல் எனிக்மாங்கிற மெஷின், எதுக்காக அவர் அந்த மெஷினை உருவாக்குனாருன்னா, இந்த ஜெர்மனியினுடைய அந்த
ஹிட்லரோட ஆர்மி வந்து நிறைய கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை டீகோட் பண்ணும், அந்த கம்யூனிகேஷனை டீகோட் பண்றதுக்காக அவர் ஒரு மெஷின் உருவாக்குறாரு. அவர் என்ன சொன்னார்னா, இட் இஸ் an intelligent machine, it can decode any ஒரு டெசிஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலன் டியூரிங் பண்ண ஒரு மெஷின். நிறைய பிரைட்டஸ்ட் பீப்புள், அந்த மேத்தமெட்டிக்கலி பிரில்லியண்டா இருக்கவங்க தான் அந்த மெஷினை கிரியேட் பண்ணாங்க. நீங்க ஆலன் டியூரிங்கோட ஒரு படம் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன், ஹாலிவுட்ல வந்தது. அந்த மெஷின் தான் இதோட ஒரு ப்ரோட்டோடைப். அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் போய் 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 இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ, அதே மாதிரி கூகுள், அப்புறம் நிறைய கார் கம்பெனிஸ், இந்த ஆட்டோமேட்டிக் கார்ஸ், இந்த மாதிரி இவங்க எல்லாமே அதுல நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இப்ப அது அங்கங்க பரவுது. இப்ப ட்ரக் டிரைவர்ஸ் உலகத்திலேயே பாத்தீங்கன்னா கனடா, யூஎஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஒரு பெரிய ப்ளூ காலர் ஜாப், அதாவது ஓரளவுக்கு படிக்காத, அதாவது ஒரு ஹை ஸ்கூல் தான் படிச்சவங்களுக்கு நல்ல பேயிங்கோட ஒரு செட்டில் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஜாப் பாத்தீங்கன்னா ட்ரக் டிரைவர் ஜாப் தான். இன்னைக்குமே நீங்க ஆன்லைன்ல போனீங்கன்னா ட்ரக் டிரைவர் ஜாப்னு போட்டிருப்பாங்க. இப்ப அந்த ட்ரக்கை எல்லாமே இவங்க ஏஐ பண்ணும்போது டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டு மேக் an impact. அதே மாதிரி டே டு டே ஜாப்ல நம்ம ரொட்டீனா பண்ற விஷயங்களை சாஃப்ட்வேர், நீங்க சொன்னீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சுதாரிச்சுக்கணும். டெஃபினட்டா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் விக்டிமா இருக்காங்க. ஆனா ஸ்லோவா பாத்தீங்கன்னா இட் will enter into all other domain. இப்பவே நம்ம வந்து ஒரு ஆன்லைன் மொபைலோ இல்ல ஈவன் ஒரு பேசிக் பேங்கிங் இன்ஃபர்மேஷனே இப்ப ஏஐ வந்துருச்சு. நம்ம ஏஐல இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ நீங்க கிரிக்கெட் பாத்திருப்பீங்க, ஐபிஎல் பாத்தீங்களா? பார்க்கல, பட் ரிசல்ட் யாரு ஜெயிச்சா தெரியுமில்ல, ஆர்சிபி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு நீங்க ரெட் கலர் டி-ஷர்ட் போட்டு, ஆமா, ஒரு ரோபோட்டிக் நாய் மாதிரி ஒரு ஓடுது. சோ இந்த ஏஐ வந்து ஸ்போர்ட்ஸ் அனாலிட்டிக்ஸ்லயே வந்துருச்சு. அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏஐ வந்து ஒரு எய்டா, அதாவது எனக்கான ஒரு துணையா இருக்கிறத தாண்டி அந்த டிரைவர் சீட்லயே வந்து உட்கார்ற ஸ்டேஜுக்கு அது வரும்பொழுதுதான் அதை பத்தி எத்திக்கல் கன்சர்ன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இமேஜின் ஒரு நியூக்ளியர் வெப்பனோடைய கண்ட்ரோல் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா, நியூக்ளியர் வெப்பனோட அந்த கண்ட்ரோல் அல்டிமேட்டா பிரசிடென்ட் இருக்கும். பட் பிரசிடென்ட்டுமே நினைச்சா பிரஸ் பண்ண முடியாது, அதுக்கு நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாலயும் அதான். சில ஸ்டேட்ஸ் எப்படி நார்த் கொரியா மாதிரி ஆளுகள் தான் இந்த உலகம் பயப்படுது, ஏன்னா அவன் வந்து ஒரு தனிநபர் கையில இருக்கு, அது பிரச்சனையா இருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லாம ஒரு மெஷின் வந்து டெசிஷன் எடுக்கிற போற நேரத்துல அங்க வந்து மேனிபுலேஷன் நடக்கலாம். அந்த மெஷினே ஒரு அட்டானமியா ஃபுல்லா சுயேட்சையா செயல்பட ஆரம்பிக்கும் போது இட் மே லீட் டு சம்திங் which we are not able to predict. சோ அங்கதான் பாத்தீங்கன்னா அந்த குளோபல் எத்திக்கல் கன்சர்ன்ஸ் வருது. பட் டே டு டே இம்பாக்ட் வந்து இந்தியால ஸ்லோவா ஐடி செக்டார்ல, இந்த கிரியேட்டிவ் டொமைன்ல, மேபி ஒரு பிரசன்டேஷன், இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் ஒரு 4 பேர் 5 பேர் பண்றதை இப்ப ஏஐ வச்சு ஜஸ்ட் அதுவே ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுவான். இதுக்கு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல ஏஐனால வேற மாதிரியான பிரச்சனைகள் வருது. உதாரணத்துக்கு சில யூனிவர்சிட்டிஸ்ல நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன், ஒரிஜினல் திங்கிங் யூஸ்வலி பாத்தீங்கன்னா யூஎஸ், யூரோப் மாதிரி கண்ட்ரீஸ்ல யூனிவர்ஸ்ல நீங்க சொந்தமா ஒரு விஷயத்தை எழுதணும், நீங்க காப்பி அடிக்கூடாது, பிளேஜரிசம் சொல்லுவாங்க. நீங்க ஒரு ரைட் அப் சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த ரைட் அப் நீங்களா சுயமா சிந்திச்சு எழுதிருக்கணும். அதை வந்து அவங்க ஆன்லைன்ல ஒரு ப்ராக்ஸி, ஒரு பிளேஜரிசம் டிடெக்ட் பண்ண சாஃப்ட்வேர்ல போட்டா தெரியும் நீங்க எங்க காப்பி அடிச்சீங்களா கண்டுபிடிச்சுவாங்க. பட் இப்போ வந்து இன்க்ரீசிங்லி டீச்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சாட் ஜிபிடி அந்த மாதிரி நிறைய ஏஐ யூஸ் பண்ணி அசைன்மெண்ட் பண்றாங்க. சோ கிரியேட்டிவிட்டி, இப்ப நம்ம மொபைல் நம்ம வந்ததுல இருந்து நம்ம போன் நம்பர் ஞாபகத்தை விட்டுட்டோம். கால்குலேட்டர் வந்ததுல இருந்து நம்மளோட கால்குலேட்டிங் கெப்பாசிட்டி கம்மியாயிருச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி முடிவெடுக்கிறது, சிந்திக்கிறது, இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஏஐ பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா இயல்பாவே மனிதர்களுடைய அந்த ஃபங்க்ஷனாலிட்டி குறையும் ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கு. இன்னொரு சைடு எத்திக்கல் கன்சர்ன்ஸ் இருக்கு. இன்னொரு சைடு சோசியோ, ஆல்ரெடி ஐடி ஜாப்ல டெக்னாலஜி ஜாப்ல இருக்கவங்களுக்கு அன்சர்டினிட்டி ஜாஸ்தி, ஜாப் எப்ப மாறும் என்னதே தெரியாது. அதுல இந்த ஏஐ எலிமெண்ட் வரும்பொழுது அந்த ஆங்ஸைட்டி, ரிலேஷன்ஷிப் விஷயங்கள், இது எல்லாமே ஒரு 360 டிகிரி இம்பாக்ட் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கவனிக்கிறோம். இந்த கவர்மெண்ட்டுமே ஒரு முக்கியமான விஷயமா அதை பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா சிங்கப்பூர்ல ஆல்ரெடி ஐடி பாலிசி 2 இயர்ஸ் முன்னாடியே அவங்க ஏஐ பாலிசின்னு கொண்டு வந்துட்டாங்க. சோ அந்த ஏஐல என்னென்ன இம்பாக்ட் வருது, அதனால சோஷியல் இம்பாக்ட், அதனால இருக்கிற சேஃப்டி நெட், அதாவது மக்களுக்கான அந்த பேசிக் ஜாப் கேரண்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கேரண்டி பண்றாங்க. சோ இது ஒரு கன்சர்ன். ஐ திங்க் இந்த புக்ல நான் படிச்ச அந்த லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ரக்கர் பிரக்மேன்ற ஒரு புத்தகம், அதுல ஒரு விஷயம் சொல்றாரு, யூனிவர்சல் பேசிக் இன்கம்ங்கிற கான்செப்டே அவர் சொல்றாரு. அவர் எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி விஷயங்களை அட்ரஸ் பண்றாரு. அதாவது அன்சர்டனிட்டி ஜாஸ்தியா இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து பிச்சின் பண்ணணும், அந்த சேஃப்டி நெட் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் ஈஸியா அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஜாப் இல்லைன்னா அவங்களுக்கு நாளைக்கு பே பண்ண முடியாது, சர்வைவே ஆக முடியாதுன்னா டெஃபினட்டா ஒரு பேனிக் மோடு வரும். இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது அதை கேரண்டி பண்ணா அட்லீஸ்ட் லேர்ன் பண்ணி அடுத்த ஜாபுக்கு போறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஐ திங்க் நம்மள மாதிரி ஒரு பெரிய நாடு, நிறைய மக்கள் தொகை இருக்கிற நாடு, இளைஞர்கள் ஜாஸ்தி இருக்கிற நாடு வந்து ஆல்ரெடி வி ஹேவ் சம் சேலஞ்சஸ் வித் எம்ப்ளாய்மெண்ட்.
ஸோ இதை ஒரு கருத்துல கொள்ளுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தின்னு நான் சொல்றேன். மறுபடியும் இது பயமுறுத்துறதுக்காக இல்ல, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான். இப்ப பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ், பிஜி ஹாஸ்டல்ஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 2-3 நாளா அங்கிருந்து வரக்கூடிய ஒரு டிஸ்கஷன், பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் அப்படின்னா அதுதான் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 700+ அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பிஜி எக்ஸ்க்ளூசிவா ஐடி எம்ப்ளாயிஸ் கொடுத்துட்டு இருந்தது எல்லாமே காலியா இருக்காம. ஓகே. ஸோ அந்த ஓனர்ஸ் அசோசியேஷன்ல டிஸ்கஷன் இஸ் கோயிங் ஆனாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வேலை இழந்துட்டாங்க. ஸோ தேவர் சென்ட் ஆஃப் டு தேர் ஹோம் டவுன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போயிட்டாங்க. ஸோ இது வந்து இன்னுமே தொடரும், இந்த வருஷத்துல இன்னுமே இது வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் டைம் தட் வி ஹாவ் டு கோ ஃபார் அன் ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் அண்ட் எக்ஸெட்ரா. நம்ம என்னதான் பண்ணாலும் இப்போ நம்ம இந்த வீடியோவே முடிச்சுட்டு நீங்களும் நானும் தனியாக உட்காந்து மொபைல் எடுத்து தான் ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஸோ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா we are more dependent or we are more towards machines rather than humans. ஸோ அங்க ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வந்து ஸோ நம்ம என்ன ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் நினைச்சு அப்படி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் நம்மளை வந்து டிட்டாச் பண்ணி ஹியூமன்ஸ் கூட டிட்டாச் பண்ணி மெஷின்ஸ் கூட அட்டாச் மாதிரி நம்ம அதுக்கும் நம்ம வந்து we have seen both the world இல்லையா. நம்ம 1990 அந்த 80s ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அனலாக் மொபைலுக்கு முன்னாடி வாழ்க்கையே நமக்கு தெரியும். பட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கே மொபைல் அடிக்ஷன் ஆகும்போது இப்ப இருக்கிற குழந்தைங்களாம் பிறக்கும் போதே மொபைலா பிறக்குறாங்க. அவங்களுக்கு இயல்பாவே அந்த இன்ட்யூட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சஸா இருக்கும். ஐ மீன் அதாவது ஒரு சைட்ல நம்ம எக்ஸைட்டட், ஃபியூச்சர் வந்து என்ன பாசிபிலிட்டிஸ், ஏன்னா நினைச்ச நேரத்தில் நம்ம கால் பண்ண முடியுது, இப்போ பேச முடியுது. ஆனா இதுல இருக்கிற சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், ஏன்னா ஹியூமன் பீயிங் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் அ சோஷியல் அனிமல், வி ஆர் வைல்ட் ஃபார் அனலாக் வேர்ல்டுங்க. இப்ப நேத்து கூட ஒரு விஷயம் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹெல்த் ஒரு லேடி, அவங்க ஏதோ ஒரு ஹெல்த் கிரைசிஸ்னால அவங்க ரொம்ப ஏஜ் 45 இயர்ஸ் ஓல்டு. அவங்க என்ன பண்றாங்க, திடீர்னு அவங்களோட ஹெல்த் ஒரு கிரைசிஸ் வந்தனால ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பெரிய கம்பெனில நல்ல ஜாப்ல இருக்கவங்க கொஞ்சம் ரூரல் ஏரியாவுக்கு போய் ஷிஃப்ட் பண்ணி அவங்க லைஃப் ஸ்டைலை மாத்தணும்ட்டு 1.5 year 2 years ஒரு ஃபாரஸ்ட்ல ஃபேமிலியோட போய் இருந்துட்டு, ஃபாரஸ்ட்னா ஒரு இயற்கையான இடத்துல இருந்துட்டு உணவு பொருள்லாம் கரெக்டா பண்ணி 3 yearsல அவங்க அதே டெஸ்ட் ரீரன் பண்ணி பார்த்தா 10 years அவங்களோட பிசிக்கல் ஏஜ் வந்து கம்மியா காமிக்குது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட we are wired to live with nature. Anything which takes us away will lead to disaster. அதை நம்ம ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிக்கிறோம். நீங்க ஹாஸ்பிட்டல் போனா எனக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ ஏஐங்கிறது வெறும் ஏஐ மட்டும் இல்ல, அதுல பல்வேறு கூறுகள் இருக்கு. அதை ஹோலிஸ்டிக்கா பார்த்து கவர்மெண்ட் டெஃபினட் டெசிஷன் எடுக்கணும். அதை போக ஐ திங்க் எண்ட் ஆஃப் தி டே சேஞ்சஸ் ஷுட் கம் ஃப்ரம் வித்தின். ஸோ நம்மளுமே ஒரு அந்த டீடாக்ஸ் பண்ற மாதிரி மொபைல்ல இருந்து கொஞ்சம் விலகி அந்த ஸ்பேஸ் கொடுத்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு மென்டலி பேலன்ஸ்டா இருக்கலாம். ஐ திங்க் தட் சேஞ்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ வெரி அன்சர்டன் டைம்ஸ்ங்க. நீங்க பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஐ திங்க் ஏஐ பத்தி நம்ம இன்னும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏஐ சீரீஸ்னே சொல்லிட்டு நம்ம நிறைய எக்ஸ்பர்ட் கிட்டலாம் நம்ம பேசணும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். டு பிரிங் மோர் அவேர்னஸ் ஃபார் தி டெஃபினட். ஐ திங்க் சர்டன்லி நம்ம ஷேர் பண்ணுவோம். We'll also learn. I think there are a lot of things to learn and share. Yes. So thanks for watching. I think it could be a little longer video, but thanks for watching. Thank you so much. வணக்கம்.